அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜூலை மாசம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பூர்ணிமா, அதாவது ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி. நாளைய நாள்ல நிறைஞ்ச பௌர்ணமி திதியா நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ₹1 மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பல கோடிக்கு அதிபராகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். நாளைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த வீடியோல உங்க எல்லாருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் காத்திருக்கு. எனக்கான ஹாப்பியான விஷயத்த நான் இங்க அனௌன்ஸ்மெண்டா ஷேர் பண்ணல. உங்களுக்கு பயனுள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நான் கொடுக்க போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இருக்கு. ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிய தான் நாம குரு பூர்ணிமா, அப்படி இல்லைன்னா வியாசர் பூர்ணிமான்னு கூட சொல்லுவோம். இந்த பௌர்ணமி நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேதங்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய வியாசர் அவதரிச்ச நாள் தான் இந்த ஆனி மாசத்தோட பௌர்ணமி. அடுத்ததா புத்தர் அவர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா முதல் பிரசங்கத்தை ஆரம்பிச்சதும் இந்த ஆனி மாதத்தோட பௌர்ணமி நாள். அந்த வகையில இந்த நாள் குருவோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பூர்ணிமாவே நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அதுலயும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு பூர்ணிமா கூடுதல் சிறப்பு. திரும்பியும் இந்த மாதிரியான அமைப்பு எத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும்னு நமக்கு தெரியாது. அந்த வகையில இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கு ₹1 வச்சு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல மட்டும்தான் நீங்க செய்யணும். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல ₹1 நாணயத்தை கழுவிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். நாளைக்கு ஏன் இந்த சிம்பல் வரையணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஆனி மாசம் 26ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 8. அந்த வகையில 8ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய தேதிகள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்போ இந்த ₹1 நாணயத்தை, அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையும் ₹1 உங்க கண்ணால நீங்க பாத்துக்கிட்டே இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 3 டைம்ஸ் 3 முறை மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஸ்கிரீன்லயும் தெரியும்.
உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இத 3 டைம்ஸ் 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. நாளைக்கு பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள்ல உல்ஃப் அனிமலோட ஸ்பிரிட் ஆக்டிவா இருக்கும். இந்த எனர்ஜிய நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு அனிமலோட ஸ்பிரிட் அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில பௌர்ணமி நாள்ல உல்ஃப் அனிமலோட ஸ்பிரிட் நமக்கு அதிகமா இருக்கும். அதை நாம பயன்படுத்திக்கும் போது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ₹1 இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு அந்த ₹1 உங்க கண்ணால பாத்துக்கிட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ்ங்கிற வார்த்தைய 3 முறை சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வேலைய நீங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு 2-3 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 இந்த நாள் ஃபுல்லா, அதாவது வியாழக்கிழமை ஃபுல்லா அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த நாள்ல, அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த ₹1 எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ வாங்கி கொடுக்க கூடாது. எளியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க செய்யணும். அப்பதான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டனுக்கான மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மொத்தமா 3 லெவல்ல மெம்பர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தான் வரும். இப்போ நாளைக்கு நமக்கு குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா ஸ்பெஷலா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயா நான் ஹீலிங் செய்ய போறேன். அதாவது ரெய்கி ஹீலிங் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி அந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களோட போட்டோவை என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. என்னோட மெயில் ஐடி நான் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கும். உங்களோட பிரச்சனை என்னவோ ஒரே ஒரு பிரச்சனைய சொல்லி அந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களோட போட்டோவை எனக்கு அனுப்புங்க. சின்னதா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தா கூட போதுமானது. ரெய்கி ஹீலிங் கொடுக்கறதுக்கு கட்டாயமா போட்டோ நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி போட்டோவோட சேர்த்து அவங்களோட முழு பெயர் இனிஷியலோட சேர்த்து எனக்கு மெயில் பண்ணுங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க மெயில் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஃப்ரீ ஹீலிங் நாளைக்கு கொடுக்க போறேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா இருக்கக்கூடியவங்களோட பெயர் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இமெயில் ஐடியில இருந்து நீங்க மெயில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில இருந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டும் ஹீலிங் கொடுக்கறேன். என்னோட கணவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எந்த பிரச்சனை உங்களுக்கு முக்கியமா இருக்கோ அந்த ஒரே பிரச்சனைக்காக மட்டும் எனக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கோல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஹீலிங் கொடுப்பீங்களா, புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கும் கட்டாயமா நான் ஹீலிங் கொடுப்பேன். உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் வேணும்னா மறக்காம கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சப்ஸ்கிரைப் பிளஸ் பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.